கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய சபை கிறிஸ்துவின் அன்பினால் கட்டப்பட்ட ஒரு சபையாக, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு சபையாக, கிறிஸ்துவின் வார்த்தையில் நிலைத்திருக்கிற ஒரு சபையாக இருந்தால் அதில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணாதிசயத்தை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசனங்களிலே நமக்கு எடுத்துரைக்கிறார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசனங்கள். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு முக்கியமான விண்ணப்பத்தை இந்த வசனங்களிலே நாம் பார்க்கலாம். முதல் வசனத்தில் பார்க்கும்போது அவர் கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருந்தால், அவரது அன்பு உங்களுக்குள்ளாக செயல்பட்டால், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தினால் நீங்கள் கட்டப்பட்டிருப்பவர்களாக இருந்தால் நான் உங்களிடத்துல ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த ஒரு காரியம் என்னது? உங்களுக்குள்ளாக ஒற்றுமை இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமையை விளக்குகின்ற 3 பண்புகள். ஒன்று ஏக சிந்தை, ஏக அன்பு, மூன்றாவது இசைந்த ஆத்துமாக்கள் என்று பவுல் கூறுவதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஏக சிந்தை என்றால் என்ன? நீங்கள் எல்லாருமே ஒரே சிந்தை, உங்களுடைய தீர்மானங்கள், உங்களுடைய திட்டங்கள், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை காணப்பட வேண்டும். இப்போ ஒரு சபையினுடைய திட்டங்கள், தீர்மானங்களிலே ஒற்றுமை காணப்பட வேண்டுமே என்றால் அந்த சபையின் அங்கத்தவர்கள் எல்லாருமே முதலாவது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அவர்கள் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்களாக இருக்கணும். இரண்டாவது, அந்த சபையார் அனைவரும் கர்த்தருடைய வசனத்திற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருக்கணும். ஏன்னா சபையில் பலவிதமான கருத்துக்கள் எழும்பலாம். ஆனால் அவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கடவுளுடைய வசனம் என சொல்கிறது, அவர்கள் என்ன செய்ய கடவுள் சித்தமாக இருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். அதுதான் ஏக சிந்தைன்னு சொல்றார். ஏக அன்பு என்று சொல்லும்போது, ஒரு சபை என்று நம்ம கூறும்போது அதில் பல விதமான நபர்கள் இருப்பாங்க. அந்த பல விதமான மனிதர்கள் ஒன்று சேரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக பல பிரச்சனைகள் வரலாம், மனஸ்தாபங்கள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம். இதெல்லாம் கடந்து நம்ம ஒரு மனதாக இருக்க வேண்டுமே என்றால் அது எதனால் சாத்தியமாகும்? நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் அன்பினால் கட்டப்பட்டிருந்தால் மாத்திரமே, நம்ம எல்லாரும் கடவுளுடைய வசனத்துக்கு தம்மை அர்ப்பணித்தவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த ஏக சிந்தையும் ஏக அன்பும் நமக்குள்ளாக காணப்படும். நிறைய நேரத்தில் சபையில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டி, பொறாமை, நான் வச்சது தான் சட்டம், நான் சொல்கிறது தான் நடக்கணும், அப்படி இல்லாமல் சபை மக்கள் ஒரு மனமாய் ஏக அன்போடு இருக்க வேண்டும். மூன்றாவது ஒற்றுமையை அங்கே விளக்கும் பதம் இசைந்த ஆத்துமாக்கள். இசைந்த ஆத்துமாக்கள் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் ஹார்மனி என்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஹார்மனி அப்படின்னு சொல்கிறப்போ, ஒரு முறை நான் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு கொயர், எப்படியும் ஒரு 100க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க. அந்த இசைக்கருவிகளை மீட்கிறவங்க, ஒரு பக்கம் வயலின், இன்னொரு பக்கம் பியானோ, ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரம்பட், இன்னொரு பக்கம் மேளம், இப்படி நிறைய இசைக்கருவிகள் இருந்தாலும் அவங்க அந்த இசையை தொடங்கி ஒரு 1.5 மணி நேரம் அவர்கள் வாசித்த போது அந்த ஹாலில் உட்காந்து நம்ம கேட்போமே என்றால் அது ஒரே சத்தமாக இருக்கும். 100 பேருக்கு மேலே தனித்தனியாக இசைக்கருவிகளை மீட்கிறத நம்மளால் உணரவே முடியாது. அந்த 100 பேரும் சேர்ந்து ஒரே இசையை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதுதான் இசைந்த ஆத்துமாக்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கூறுகின்றார். அப்போது ஒரு சபையில் எத்தனை ஆத்துமாக்கள் இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தினால் கட்டப்பட்டவர்களாக இருக்கும்போது, கிறிஸ்துவின் அன்பினால் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது அவர்களுடைய நோக்கம் ஒன்றாக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய சபை வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த இடத்துல அந்த ஊரில் பல சபைகள் இருக்கலாம். அந்த பல சபைகளுக்கு மத்தியிலே உங்களுடைய சபை என்ன நோக்கத்திற்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய ஊழியம் என்ன, நீங்கள் என்ன செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதை சபை மக்களும் போதவர்களும் அறியாவிட்டால் அந்த சபை அந்த பட்டணத்தில் இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். அப்போ நாங்கள் சபையாக என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு ஒரு சபையில், ஸ்தல சபையில் இருக்கிற மக்களுக்கு வேண்டுமே என்றால்
அவர்கள் ஏக சிந்தையாய் ஏக அன்பாய் இசைந்த ஆத்துமாக்களாய் இருக்க வேண்டும். இதுதான் பவுல் இந்த பிலிப்பி பட்டணத்து மக்கள்கிட்ட வேண்டிக் கொள்றாரு. என்னுடைய ஆசை எல்லாம் இங்கே ஒற்றுமையாக இருக்கணும். இதே தான் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவிலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றார், தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கின்றார். எனவே ஒரு சபை, ஆவிக்குரிய சபை என்று சொல்லும்போது அந்த சபையில் உள்ள மக்களுக்கிடையே இருக்கின்ற ஐக்கியமும் ஒற்றுமையும், தாங்கள் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விழிப்புணர்வும், கடவுள் அந்த சபையை நிறுவியதன் நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற தன்மையும் தான் அந்த சபை தூய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு சபை, ஆவிக்குரிய சபை என்று அடையாளமாகும். கர்த்தர் தாமே இந்த தெளிவை நமக்கும் நம் சபைக்கும் கொடுப்பாராக. ஆமென்.